ஹலோ வியூவர்ஸ். நடிகரும் தேமுதிகவின் நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் உடலுக்கு நடிகர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சினிமா துறையில் தூக்கிவிட்ட விஜயகாந்தை அவர் மறந்துவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அவர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். நடிகராக இருந்து அரசியலில் நுழைந்த விஜயகாந்த் தேமுதிக எனும் கட்சியை தொடங்கி எம்எல்ஏவானார். அதன் பிறகு தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் வரை உயர்ந்தார். இதையடுத்து அவரது உடல்நலக் குறைவால் தீவிர அரசியலில் இருந்து விலகினார். தேமுதிக கட்சி மீட்டிங் ஆலோசனை கூட்டங்களில் மட்டுமே விஜயகாந்த் பங்கேற்று வந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் அவரது உடல் நலம் அதிகம் பாதிக்கப்பட்டது. கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் சென்னை மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் சிகிச்சை பெற்றார். இந்த சிகிச்சை முடிந்து அவர் கடந்த 12ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆனார். இதையடுத்து 2 நாட்களுக்கு முன்பு விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் கொரோனா பாதிப்பால் ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் விஜயகாந்த் இன்று காலை 6:10 மணிக்கு காலமானார். இதையடுத்து விஜயகாந்தின் உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா துறை பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தான் இன்று இரவில் நடிகர் விஜய் வாடை முகத்துடன் நேரில் வந்து விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினார். அதோடு விஜயகாந்தின் அருகே கண்கலங்கி நின்ற விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவுக்கு அவர் ஆறுதலும் கூறினார். விஜய் துறையில் கால் பதித்த சமயத்தில் அவரது படங்கள் சரியாக ஓடவில்லை. இதையடுத்து அவர் அவரது தந்தையும் இயக்குனருமான சந்திரசேகர் விஜயை திரைத்துறையில் வளர்த்துவிட வேண்டி விஜயகாந்திடம் உதவியை நாடினார். இதையடுத்து செந்தூர பாண்டி படத்தில் விஜய்க்கு அண்ணனாக விஜயகாந்த் கௌரவ வேடத்தில் நடித்தார். இதன் மூலம் அந்த படம் மக்கள் மத்தியில் பேசப்பட்டது. அதன் பிறகு சில படங்களை தொடர்ந்து நடிகர் விஜய் திரைத்துறையில் மாபெரும் வெற்றி கிடைத்தது. இப்படி தன்னை திரைத்துறையில் வளர உதவி நடிகர் விஜயகாந்தை விஜய் மறந்துவிட்டதாக விமர்சனங்களும் தொடர்ந்து வந்தன. சமீபத்தில் கூட விஜயகாந்த் பிறந்த நாளுக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிக்காததை விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் அவரது கட்சியை சேர்ந்தவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்தனர். இத்தகைய சூழலில் தான் பழைய நன்றி கடனை மறவாமல் நடிகர் விஜய் நேரில் வந்து விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். விஜயகாந்தின் உடலுக்கு நடிகர் விஜய் அஞ்சலி செலுத்திய போட்டோ மற்றும் வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது.